நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் நமக்கான எம்பவர்மெண்ட் என்பதை வழங்குகிறது. எப்படி எம்பவர்மெண்ட்? மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. வர்க்கிங் கிளாஸ் அவங்க தான் மெஜாரிட்டி. அவங்களுக்கு கல்வி இல்லை, அதிகாரம் இல்லை. காலம் காலமாக ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நோ எஜுகேஷன், நோ எம்ப்ளாய்மெண்ட். ஆகவே அவங்களை எம்பவர் பண்ணணும்னு சொன்னா இங்கே கான்ஸ்டிடியூஷன் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், SEBC, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். இந்த 4 வார்த்தைக்குள் எழுத்துக்களுக்குள் 4 letters, இந்த 4 எழுத்துக்களுக்குள்ள ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், OBC, மைனாரிட்டிஸ் அடங்குகிறார்கள். இவங்க எல்லாமே வராங்க. இவங்க தான் SEBC, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். இப்போ ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் BC தான், பேக்வர்ட் கிளாஸ் தான். ஷெட்யூல் ட்ரைப் மக்களும் பேக்வர்ட் கிளாஸ் தான், சோஷியலி பேக்வர்ட், எஜுகேஷனலி பேக்வர்ட். ஆனால் அவங்களை ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணி கான்ஸ்டிடியூஷன்ல பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்கள SCன்னு தனியாக பிரித்து சொல்றோம். பட் தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பேக்வர்ட் கிளாஸஸ். இவர்களை எப்படி எம்பவர் பண்ணுவது? இவங்களுக்கு கல்வியை தர வேண்டும், எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பை தர வேண்டும். கவர்மெண்ட் செக்டார்ஸ் மட்டுமல்ல, பப்ளிக் செக்டார்ஸ், பேங்கிங், இதெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும், எம்பவர் பண்ணணும். எம்பவர் பண்ணணும்னா என்ன வேணும்? எஜுகேஷன் வேணும். எஜுகேஷன் வேணும்னா எப்படி அவர்களுக்கு நம்ம வாய்ப்பு தர முடியும்? அதற்காக உருவானது தான் தி டாக்ட்ரின் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது வெறும் ரிசர்வேஷன் அல்ல. சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது வெறும் ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு பரிதாபத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடியதல்ல. இங்க ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஒரு சோஷியல் ஹார்மனி இருக்கணும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, எல்லோரும் எம்பவர் ஆகணும். ஒரு மைனர் குரூப் மட்டும் எம்பவர் ஆகக்கூடாது, எல்லோரும் எம்பவர் ஆகணும். மார்ஜினலைஸ்ட் செக்ஷன் எம்பவர் ஆகணும். இந்த மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் அனைவரும் எம்பவர் ஆகணும் சொன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது இருக்கணும். சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அது உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்திலே அனைத்து பொதுத்துறைகளும் தனியார்மயமாக்கப்படுகிறது. பிரைவேட்டைசேஷன் என்பது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரைவேட்டைசேஷன் என்பது சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது. சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது என்றால் அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது என்றால் அது காலப்போக்கில் இதை நாம் அனுமதித்தால் கான்ஸ்டிடியூஷன் வில் பி டைலூட்டட். அப்போ கான்ஸ்டிடியூஷனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்டேட் ரிலிஜன் வந்தால் கான்ஸ்டிடியூஷனுக்கு பாதுகாப்பு இல்லை. பிரைவேட்டைசேஷன் என்பது வேகமாக நடந்தால் சமூக நீதி கோட்பாடு டைலூட் ஆயிரும். சமூக நீதி கோட்பாடு டைலூட் ஆனால் கான்ஸ்டிடியூஷன் டைலூட் ஆயிரும். இப்ப கான்ஸ்டிடியூஷனுக்கு இப்படித்தான் பல வகையிலே ஆபத்துகள் இருக்கிறது. எனவேதான் we have to fight to protect our constitution, to protect our social justice, to protect secularism in our country. இந்த விழிப்புணர்வை சாதாரண மக்களிடத்திலே போய் உருவாக்க முடியாது, லே பீப்புள் மத்தியிலே உருவாக்க முடியாது, உழைக்கிற மக்களிடத்திலே உருவாக்க முடியாது, கல்வியை இன்னும் நுகர முடியாதவர்களிடத்திலே உருவாக்க முடியாது. அதிகார வலிமை பெற்ற ஒயிட் காலர்ஸ் மத்தியில் தான் இதை உருவாக்க முடியும். ஒயிட் காலர்ஸ் தான் ஒப்பீனியன் மேக்கர்ஸ், ஒயிட் காலர்ஸ் தான் பாலிசி மேக்கர்ஸ், ஒயிட் காலர்ஸ் தான் லெஜிஸ்லேட்டர்ஸ், ஒயிட் காலர்ஸ் தான் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டர்ஸ். நாம தான் பாதுகாக்க முடியும். ஆகவே இந்த கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் எல்லோருடைய இல்லங்களிலும் வைக்க வேண்டியது. திருமண நிகழ்ச்சிகளுக்கு போனால் கூட தமிழிலும் ஆங்கிலத்திலும் அதை நாம் ஃப்ரேம் செய்து மணமக்களுக்கு தர வேண்டும். ஒவ்வொரு நிகழ்விலும் கூட அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை ஒரு உறுதிமொழியாக கூட ஏற்கலாம். இந்த நாட்டையும் மக்களையும் காப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் அரசாங்கத்திட்ட வெறும் வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்களாக இல்லை, அப்படி கருதக்கூடாது. வெறும் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களாக நாம் வாழ்ந்து விட்டு போய்விடக்கூடாது. நாம் தான் இந்த அரசமைப்பு சட்டத்தையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், படை வீரர்கள். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பொதுத்துறைகளை பாதுகாக்க வேண்டும், வங்கி நிர்வாகங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலம்தான் இதையெல்லாம் பாதுகாக்க முடியும். பாபு அவர்கள் நீண்ட காலமாக எனக்கு நெருக்கமான சகோதரர், தோழர். நம்முடைய நலச்சங்கத்தின் நிகழ்ச்சிகள் நடக்கிற போதெல்லாம் என்னையும் பங்கேற்க செய்கிற, என்னை அழைக்கிற ஒரு நடைமுறையை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார். அவருக்கு நான் இந்த நேரத்தில் அவருக்கும் அவரோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன்.
இதற்கு பிறகு நீங்கள் பொதுக்குழு கூடி பேச இருக்கிறீர்கள். உணவு வேலையாகவும் இருக்கிறது. அதிகாரிகளுக்கு பதில் அடுத்த நிலை அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார்கள். நானும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சி 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி முடிய இருக்கிறது. அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். திருநங்கைகள் திருநம்பிகள் ஒருங்கிணைத்திருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர் கான்ஃபரன்ஸ், அந்த நிகழ்ச்சிக்கும் செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைய 42வது ஆண்டு பொதுக்குழு வெற்றிகரமாக நடந்தேறி பல தீர்மானங்களையும் இங்கே நிறைவேற்ற காத்திருக்கிறது. இந்த பொதுக்குழு சிறப்பாக நடந்தேற, வெற்றிகரமாக நடந்தேற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபு அவர்கள் சொன்னார், அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை preamble of the constitution எல்லோருக்கும் இங்கே அன்பளிப்பாக பரிசாக வழங்குகிறோம். அவர் சொன்னதும் எனக்கு மகிழ்ச்சி ததும்பியது. நீங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறீர்கள், யாருக்காவது நீங்கள் பரிசீலிக்க விரும்பினால் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வழங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே இந்த நிகழ்வில் எல்லோருக்கும் அதை நாங்கள் வழங்குகிறோம், வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று மகிழ்வோடு சொன்னார். நாடு முழுக்க அதை பரவலாக எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது. பொதுத்துறைகளை பாதுகாக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். If we want to protect our public sectors, banking sectors, we have to protect our constitution. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தால்தான் பொதுத்துறைகளை பாதுகாக்க முடியும். There is a big threat to our constitution. மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது. I am not talking about politics, but I have to express my views on constitution. It is our duty. அரசமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். It is our inevitable duty. We have to make awareness about our constitution among the people. அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன பாதுகாப்பு அற்ற சூழல் இருக்கிறது? அரசமைப்பு சட்டம் என்ன நெருக்கடியில் இருக்கிறது? இந்த கேள்வி இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அரசமைப்பு சட்டம் பிற நாடுகளில் இருக்கிற சட்டங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு சட்டம் நம்முடைய சட்டம். எல்லா நாட்டுக்கும் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. Each and every country has their own constitution. But our constitution is entirely different from other constitutions of the world. எப்படி என்றால், மற்ற நாடுகளில் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் மதச்சார்பின்மையை ஒரு கொள்கை அளவிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதை நடைமுறைப்படுத்தும் நிலையில் இல்லை. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் வெறும் கொள்கை அளவிலே மதசார்பின்மையை ஏற்கவில்லை, அதை நடைமுறைப்படுத்துகிற வலிமையை பெற்றிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தினால்தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் உயிர்ப்போடு இருக்கும். Across the world, each and every country has the constitution which provide secularism in principle. But our constitution is implementing the secularism. That is the main difference.
ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்டேட் ரிலீஜன் உண்டு. கான்ஸ்டிடியூஷன் அதை அங்கீகரிக்கிறது. இதர நாடுகளில் கான்ஸ்டிடியூஷன் செக்யூலரிசம் பேசுகிறது. ஆனால் அரச மதம் ஸ்டேட் ரிலீஜன் அங்கீகரிக்கிறது. பாகிஸ்தானிலே ஸ்டேட் ரிலீஜன் உண்டு, முஸ்லிம், இஸ்லாம். ஸ்ரீலங்காவிலே ஸ்டேட் ரிலீஜன் உண்டு. as per the constitution they have their own state religion, Buddhism. அப்படி எல்லா நாடுகளிலும் உண்டு ஸ்டேட் ரிலீஜன். but in our constitution there is no provision for state religion. this is the main difference. இதுதான் இன்னைக்கு பாலிடிக்ஸா இருக்கு. அந்த நாட்டில் அரச மதம் இருக்கிற போது ஏன் இந்தியாவில் அரச மதம் இருக்கக்கூடாது? இங்கே அரச மதம் இல்லாமல் இருப்பதற்கு கான்ஸ்டிடியூஷனிலே இருக்கிற செக்யூலரிசம் தான் காரணம். கான்ஸ்டிடியூஷனிலே எங்கே செக்யூலரிசம் இருக்கிறது? prohibition, preamble of the constitution, preamble of the constitution, preamble of the constitution நம்முடைய கவர்மெண்ட் எத்தகையது என்பதை டிஃபைன் பண்ணுகிறது. there is a definition about our union government. what is our union government? our preamble of the constitution defining that sovereign, socialist, secular, democratic republic. this is our union government. சாவரின் எல்லா கான்ஸ்டிடியூஷன்லையும் இருக்கும். டெமோக்ராட்டிக் எல்லா கான்ஸ்டிடியூஷன்லையும் உண்டு. ரிபப்ளிக் ஒவ்வொரு நாடும் ரிபப்ளிக் என்று தான் டிக்ளேர் செய்திருக்கிறார்கள். ஏன் செக்யூலரிசம் என்பது கூட கான்ஸ்டிடியூஷனில் இருக்கும். ஆனால் ஸ்டேட் ரிலீஜன் என்பதும் அந்த கான்ஸ்டிடியூஷனிலே இருக்கும். நம்முடைய கான்ஸ்டிடியூஷனில் அது இல்லை. அது தப்பு தானே? லாஜிக்கலாக பார்க்குற போது தப்பு தானே? ஏன் நம்ம நாட்டுக்கு ஸ்டேட் ரிலீஜன் இருக்கக்கூடாது? இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ரிலீஜன் ஹிந்து ரிலீஜன் தானே. அப்படி என்றால் அதை ஸ்டேட் ரிலீஜன் என்று டிக்ளேர் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு ஸ்டேட் ரிலீஜன் என்பதை ஏன் கான்ஸ்டிடியூஷனலி ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது? இது ஒரு கேள்வி. லாஜிக்கலி இட் இஸ் கரெக்ட், it's right, logically correct, but socially, culturally, politically நம்முடைய இந்தியன் கான்டெக்ஸ்ட்ல அது பொருந்தாது. அதுதான் விவாதிக்கப்பட வேண்டிய புள்ளி. வெறும் லாஜிக் மட்டும் எல்லா இடத்திலும் பொருந்தாது. ஏன் பொருந்தாது? சோஷியலி ஏன் பொருந்தாது? கல்ச்சுரலி ஏன் பொருந்தாது? பொலிட்டிக்கலி ஏன் பொருந்தாது என்றால், இங்கே உள்ள பெரும்பான்மை மதம் என்பது டிஸ்கிரிமினேட்டரி பேஸ்ட் ரிலீஜன் இன் நேச்சர். இங்கே இருக்கக்கூடிய ரிலீஜன் அடிப்படையில் பாகுபாட்டை உயிர் நாடியாக கொண்டிருக்கிறது. பை பர்த், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் because of male and female. மேல் அண்ட் ஃபீமேல் என்பது இயற்கையின் படைப்பு, இயற்கை விதி. அதை யாரும் மாற்ற முடியாது. பட் பை பர்த் ஆண்கள் மேலானவர்கள், பெண்கள் அவர்களுக்கு கீழானவர்கள், கட்டுப்பட்டவர்கள், அடங்கி நடக்க வேண்டியவர்கள் என்கிற ஒரு பேதம், டிஸ்கிரிமினேஷன் இங்கே இருக்கிறது. அப்படி ஒரு டிஸ்கிரிமினேட்டரி பேஸ்ட் ரிலீஜன் ஸ்டேட் ரிலீஜனாக மாறினால் அது the discrimination will be perpetuated constitutionally. அதை நீங்கள் அசைக்கவே முடியாது, மாற்றவே முடியாது. டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்க முடியாது. டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஏன் பிறப்பால உயர்வு தாழ்வு இருக்கணும்? வேண்டாம். ஆணும் பெண்ணும் சமம். இதை நம்ம ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா சரின்னு சொல்லிடுவோம்.
ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நாம் ஏற்கனவே உள்வாங்கி கொண்டிருக்கிற தத்துவம் அல்லது வாழ்வியல் என்பது அதற்கு எதிராக இருக்கிறது. அதை போதிக்கக்கூடியதாக, அதை உயிர்நாடியாக கொண்டிருக்கிற மதமாக இங்கே பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதம் இருப்பதால் தான் ஸ்டால்வார்ட்ஸ் ஆஃப் தி பாலிடிக்ஸ், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, த கிரேட் ரெவல்யூஷனரி டாக்டர் B.R. அம்பேத்கர், இந்த தலைவர்கள் ஒரு டீடைல்டு டிஸ்கஷன் ஹேப்பன்ட் இன் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி. ஒரு பெரிய விவாதம் நடத்திய பிறகுதான் நமக்கு ஸ்டேட் ரிலீஜன் வேண்டாம் என்கிற முடிவுக்கு வந்தார்கள். இதை யாரும் பேசுவதில்லை. ஆகவே மக்கள் யாரும் எந்த மதத்திலும் இருக்கலாம். Every individual has their own liberty to worship any god as their will and wish. எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம், எந்த கடவுளையும் வழிபாடு செய்யலாம். அது மக்களுக்கான உரிமை. Constitution is providing this liberty to every individual in our country. But our state should not be like this. The union government ஒரு மதத்தை சார்ந்திருக்க கூடாது. இந்த அரசுக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் இருக்கக்கூடாது. ரொம்ப நுட்பமான ஒரு பகுதி, ரொம்ப நுட்பமான ஒரு புள்ளி இது. இதற்கான யுத்தம் தான் இந்திய அரசியலில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்காகத்தான் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தை டைலூட் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு புள்ளி. அதற்கடுத்து நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் நமக்கான எம்பவர்மெண்ட் என்பதை வழங்குகிறது. எப்படி எம்பவர்மெண்ட்? மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. ஒர்க்கிங் கிளாஸ் அவங்க தான் மெஜாரிட்டி. பட் அவங்களுக்கு கல்வி இல்லை, அதிகாரம் இல்லை. காலம் காலமாக, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், no education, no employment. ஆகவே அவங்களை எம்பவர் பண்ணணும்னு சொன்னா இங்கே கான்ஸ்டிடியூஷன் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. சோஷியலி, எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், SEBC, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். இந்த 4 வார்த்தைக்குள், எழுத்துக்களுக்குள், 4 letters, இந்த 4 எழுத்துக்களுக்குள்ள ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், OBC, மைனாரிட்டிஸ் அடங்குகிறார்கள். இவங்க எல்லாமே வராங்க. இவங்க தான் SEBC, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். இப்போ ஷெட்யூல் காஸ்ட் மக்களும் BC தான், பேக்வர்ட் கிளாஸ் தான். ஷெட்யூல் ட்ரைப் மக்களும் பேக்வர்ட் கிளாஸ் தான், சோஷியலி பேக்வர்ட், எஜுகேஷனலி பேக்வர்ட். ஆனால் அவங்கள ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணி கான்ஸ்டிடியூஷனில் பாதுகாப்பாக வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்கள SCன்னு தனியாக பிரித்து சொல்கிறோம். பட் தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பேக்வர்ட் கிளாஸஸ். இப்போ இவர்களை எப்படி எம்பவர் பண்ணுவது? இவங்களுக்கு கல்வியை தர வேண்டும், எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பை தர வேண்டும். கவர்மெண்ட் செக்டார்ஸ் மட்டுமல்ல, பப்ளிக் செக்டார்ஸ், பேங்கிங், இதெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும், எம்பவர் பண்ணணும். எம்பவர் பண்ணணும்னா என்ன வேணும்? எஜுகேஷன் வேணும். எஜுகேஷன் வேணும்னா எப்படி அவர்களுக்கு நம்ம வாய்ப்பு தர முடியும்? அதற்காக உருவானது தான் தி டாக்ட்ரின் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது வெறும் ரிசர்வேஷன் அல்ல. சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது வெறும் ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு பரிதாபத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடியதல்ல. இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஒரு சோஷியல் ஹார்மனி இருக்கணும், டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, எல்லோரும் எம்பவர் ஆகணும். ஒரு மைனர் குரூப் மட்டும் எம்பவர் ஆகக்கூடாது, எல்லோரும் எம்பவர் ஆகணும். மார்ஜினலைஸ்டு செக்ஷன் எம்பவர் ஆகணும். இந்த மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ்
அனைவரும் எம்பவர் ஆகணும் சொன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது இருக்கணும். சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அது உறுதிப்படுத்தப்பட்டதாக அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்திலே அனைத்து பொதுத்துறைகளும் தனியார்மயமாக்கப்படுகிறது. பிரைவேட்டைசேஷன் என்பது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரைவேட்டைசேஷன் என்பது சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது. சோஷியல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது என்றால் அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது என்றால் அது காலப்போக்கில் இதை நாம் அனுமதித்தால் கான்ஸ்டிடியூஷன் வில் பி டைலூட்டட். அப்போ கான்ஸ்டிடியூஷனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்டேட் ரிலீஜன் வந்தால் கான்ஸ்டிடியூஷனுக்கு பாதுகாப்பு இல்லை. பிரைவேட்டைசேஷன் என்பது வேகமாக நடந்தால் சமூக நீதி கோட்பாடு டைலூட் ஆயிரும். சமூக நீதி கோட்பாடு டைலூட் ஆனால் கான்ஸ்டிடியூஷன் டைலூட் ஆயிரும். இப்ப கான்ஸ்டிடியூஷனுக்கு இப்படித்தான் பல வகையிலே ஆபத்துகள் இருக்கிறது. எனவேதான் we have to fight to protect our constitution, to protect our social justice, to protect secularism in our country. இந்த விழிப்புணர்வை சாதாரண மக்களிடத்திலே போய் உருவாக்க முடியாது. லே பீப்புள் மத்தியிலே உருவாக்க முடியாது. உழைக்கிற மக்களிடத்திலே உருவாக்க முடியாது. கல்வியை இன்னும் நுகர முடியாதவர்களிடத்திலே உருவாக்க முடியாது. அதிகார வலிமை பெற்ற ஒயிட் காலர்ஸ் மத்தியில் தான் இதை உருவாக்க முடியும். ஒயிட் காலர்ஸ் தான் ஒப்பீனியன் மேக்கர்ஸ். ஒயிட் காலர்ஸ் தான் பாலிசி மேக்கர்ஸ். ஒயிட் காலர்ஸ் தான் லெஜிஸ்லேட்டர்ஸ். ஒயிட் காலர்ஸ் தான் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்டர்ஸ். நாம தான் பாதுகாக்க முடியும். ஆகவே இந்த கான்ஸ்டிடியூஷன், பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் எல்லோருடைய இல்லங்களிலும் வைக்க வேண்டியது. திருமண நிகழ்ச்சிகளுக்கு போனால் கூட தமிழிலும் ஆங்கிலத்திலும் அதை நாம் ஃப்ரேம் செய்து மணமக்களுக்கு தர வேண்டும். ஒவ்வொரு நிகழ்விலும் கூட அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை ஒரு உறுதிமொழியாக கூட ஏற்கலாம். இந்த நாட்டையும் மக்களையும் காப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் அரசாங்கத்திட்ட வெறும் வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்களாக இல்லை, அப்படி கருதக்கூடாது. வெறும் சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களாக நாம் வாழ்ந்துவிட்டு போய்விடக்கூடாது. நாம் தான் இந்த அரசமைப்பு சட்டத்தையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், படை வீரர்கள். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். பொதுத்துறைகளை பாதுகாக்க வேண்டும். வங்கி நிர்வாகங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதன் மூலம்தான் இதையெல்லாம் பாதுகாக்க முடியும். எனவே உங்களை வாழ்த்துகிற அதே வேளையில் இந்த வேண்டுகோளையும் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். Being a member of parliament, it is my privilege to express my views on constitution. நிறைய விஷயங்களை எழுதி கொடுக்குறாங்க, டிமாண்ட்ஸ். எனக்கு இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் போகணும். நீங்கள் உங்கள் டிமாண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு ரிட்டனாக கொடுங்க. உங்கள் பிரதிநிதியாக நான் மக்களவையிலே குரல் கொடுப்பேன். என்னால் ஆன பங்களிப்பை உங்களுக்கு செய்வேன் என்பதை சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.